ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஆனந்தி, காலையில இருந்து 2 பேரும் அப்படி எங்கதான் போனீங்க? உங்க எல்லாருக்கும் இப்ப அது தெரியணும் அதானே? சொல்றேன் கேட்டுக்கோங்க. அந்த ரகுவை கண்டுபிடிக்கிற விஷயமா ரகு பொண்டாட்டிய போய் பார்த்து என் நிலைமையை எடுத்து சொல்லி அவங்க புருஷனை காணோன்னு போலீஸ்ல புகார் கொடுக்க சொன்னோம். ரகு பொண்டாட்டியோட வக்கீலா மித்ராவோட அம்மாதே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தாங்க. 2 நாள்ல போலீஸ் அந்த ரகுவை கண்டுபிடிச்சு கொடுக்கலன்னா கோர்ட்டுல ஆட்கொணர்வு மனு கொடுத்துருவேன்னு மித்ரா அம்மா இன்ஸ்பெக்டரை எச்சரிச்சாங்க. ரகு எங்க இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல போலீஸ் கூட்டிட்டு வந்து ரகு பொண்டாட்டி முன்னாடி நிறுத்துவாங்க. அவன் கிடைச்சதும் எனக்கு நடந்த அநியாயத்துக்கு காரணம் யாருன்னு போலீஸ் விசாரணையில கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் நிச்சயம் சொல்லுவான். இந்த விஷயம் அதே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு இருந்தோம். நாங்க எங்கேயும் ஊர் சுத்த போவல. இப்ப புரியுதா? நம்ம அம்மாவை வச்சு ஹேபியஸ் கார்பஸ் ஃபைல் பண்ணிருக்கா. அப்படின்னா அந்த ரகுவை போலீஸ் பயங்கரமா தேட ஆரம்பிச்சிருவாங்களே. இது நடக்கவே கூடாது. ஏங்க, அன்பு தம்பி எதுவும் உங்களுக்கு போன் பண்ணி பேசினாரா? அன்பு தம்பியா? இல்லையம்மா. ஏன் திடீர்னு கேக்குற? நீங்க பண்ண வேண்டியத பண்ணாம விட்டத சொல்றேன். சுத்தி வளைக்காத பேச்சு. விஷயம் என்னன்னு சொல்லு. அன்பு தம்பி ஆனந்தி கழுத்துல தாலி கட்டின பிறகு 1000 புத்திமதி சொன்னீங்களே, ஒரு வார்த்தை நீ கட்டாயம் அன்போடு தான் வாழணும்னு சொல்லியிருந்தா அவ உங்க பேச்ச மீறி இருப்பாளா? அத சொல்லாம நீ போய் உன் வாழ்க்கையை கெடுத்தவனை கண்டுபிடி, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடு, எங்க மானத்தை காப்பாத்துன்னு அந்த நேரத்துல அவளுக்கு தேவையில்லாததெல்லாம் சொல்லி கொம்பு சீவி விட்டு வந்துட்டீங்க. அவளும் அதையே பிடிச்சுக்கிட்டு அன்ப கிட்ட நெருங்க விட மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. அந்த பிடிவாதத்தை உடைச்சு ஆகணும். எனக்கு என் பொண்டாட்டியோட வாழணும்னு அன்பு தம்பியும் அவருக்கு தெரிஞ்ச வழியில எல்லாம் முரண்டு புடிச்சு வழிக்கு கொண்டு வர பாக்குறாரு. என்ன பேசுறபடி? நீ சொன்ன வார்த்தையை நான் சொல்ல எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. என் பொண்ணு ஆனந்தி மறுக்காம போய் அன்போட வாழ்ந்திருப்பா. ஆனா அந்த வாழ்க்கை கசந்து போன வாழ்க்கையை தான் இருந்திருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட கூடாதுந்தா அன்ப மனசுல வச்சுக்கோ, மறந்துடாதன்னு நாசுக்கோ சொல்லிட்டு வந்திருக்கேன். உங்க பொண்ணோட பிடிவாதத்துக்கு இந்த நாசுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்க தட்டி கொடுத்து வழிக்கு கொண்டு வர பாக்குறீங்க, அன்பு தம்பி கெஞ்சி வழிக்கு கொண்டு வர பாக்குறாரு. சரி, ஒரு ஆள் இப்படி இருந்தா ஒரு ஆள் அப்படித்தான் இருக்கணும். எனக்கு இப்ப அந்த அயோக்கியனை கண்டுபிடிச்சாளா இல்லையாங்கிறத விட அன்பு தம்பிய ஏத்துக்கிட்டாளா இல்லையாங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க உடனே கோகிலாவுக்கு போனை போடுங்க, நாம விசாரிப்போம். இங்க பாரு பேச்சி, அன்பு தம்பியோட ஆனந்தி சேர்ந்து வாழ்றது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த அயோக்கியனா ஆனந்தி கண்டுபிடிச்ச ஆளா இல்லையான்னு என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியது முக்கியம். அத பத்தி தான் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீ என் போன் எடு, ஆனந்திட்டு பேசணும். என் பேச்சை என்னைக்கு நீங்க மதிச்சிருக்கீங்க? என்னமோ பண்ணுங்க. போத்தா போ. இந்தாங்க. சொல்லுங்கப்பா. அத ஆனந்தி, என்னத்த பண்ற? யோசிச்சுட்டு இருந்தேன்ப்பா. என்னத்த யோசனை? எல்லாம் அந்த ரகுவை கண்டுபிடிக்கிறத பத்தி தான்ப்பா. அத பத்தி விசாரிக்கத்தாமா நானும் போட்டேன். அந்த ரகுவை கண்டுபிடிக்கிற வேலை எம்படி வேதத்துல இருக்காத்தா? என்ன பண்ணிட்டு இருக்க? என்னால முடிஞ்ச எல்லா வழியிலையும் நான் போராடிட்டு தான் இருக்கேன். இப்பதே அந்த ரகுவை கண்டுபிடிச்சிருவோன்னு மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு சின்ன நம்பிக்கை பிறந்திருக்கு. அப்படியா? அவன் இருக்கிற இடம் உனக்கு தெரிஞ்சிருச்சாத்தா? தெரிஞ்சிரும்பா. கூடிய சீக்கிரம் எல்லாமே தெரிஞ்சிரும்.